வெல்கம் டு பார்வதியம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன, ஒரு அருமையான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு நம்ம டக்குன்னு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வாழைப்பழமும் ரவையும் இருந்தால் போதும், உடனே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நல்லா பழுத்த வாழைப்பழமாக 2 வாழைப்பழத்தை எடுத்து இப்படி சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நெய் 1 ஸ்பூன் விட்டுட்டு கட் பண்ண வாழைப்பழத்தை அதில் போட்டுருங்க. நல்லா பழுத்த வாழைப்பழமாகவே எடுத்துக்கோங்க, காய் வேண்டாம். அதை போட்டுட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அந்த நெய்யிலேயே அந்த வாழைப்பழம் நல்லா வேகணும். நல்லா வதங்கட்டும். வதங்கினோம்னா இதில் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கோங்க. சும்மா அது ஒரு நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 1/4 கப்பு ரவை, வறுத்த ரவைன்னு தேவையில்லை, வறுக்காத ரவையை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா 1 நிமிஷம் லேசாக வறுபடணும், அவ்வளோதான். நல்லா வறுபட்ட உடனே 1/4 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால், காய்ச்சாத பால், எந்த பாலாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த இதுலேயே நல்லா வாழைப்பழம் நல்லா மசிஞ்சு கொடுத்து நல்லா வெந்துடணும். ரவையும் அந்த வாழைப்பழமும் நல்லா வெந்து கொடுத்துடணும். இதில் வாழைப்பழத்துலேயே ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு கொஞ்சமாக, உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இதில் ஜீனி நான் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் ஜீனி போட்டிருக்கேன். நல்லா வதங்கின உடனே ஜீனி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்த உடனே உங்களுக்கு 3 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க. இது நல்லா இனிப்பு கரெக்டான தித்திப்போடு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வாழைப்பழத்துலேயே ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால போதும். கொஞ்சம் லேசாக இலக்கம் கொடுக்கும் ஜீனி சேர்த்த உடனே. நல்லா பழையபடிக்கு நல்லா போட்டு வதக்கிட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, வாசனைக்காக. ஒரே ஒரு பிஞ்சு இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக உப்பு, தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுடுங்க. இந்த அளவுக்கு சுருண்டு வந்த உடனே பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. ஆறட்டும். ஆறினோடனே நல்லா உருண்டைகளாக பிடிச்சிருங்க. இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிட்டு எல்லா மாவையும் இதே போல் உருண்டை, இது வெறுவாயிலே இப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு. அதனால் இப்படியேவும் நீங்கள் சாப்பிடலாம். எல்லா மாவையும் இதே போல் உருண்டையாக பிடிச்சு வச்சிடணும். இது ஹெல்தியானது வேறு, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பணியாரக்கல்லை காய வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு வாசனைக்காக அதில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கோங்க. வெறும் எண்ணெய் மட்டும் விருப்பப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம். இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். இந்த கலந்து வச்சுருக்கிற அந்த உருண்டையை அதில் போட்டு மிதமான சூட்டில் பரட்டி விட்டுற வேண்டியதுதான். பரட்டி விட்டிங்கன்னா அந்த நெய் வாசனையோடு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஜீனியெல்லாம் போட்டிருக்கிறதுனால சிம்மில் வச்சே நீங்கள் செய்யுங்க. நல்லா வெந்த உடனே 2 மினிட்ஸ்லேயே அப்படியே எல்லாமே நல்லா வெந்துடும். திருப்பி விட்டுடுங்க. ஒரே போல் திருப்பி விட்டு வெந்த உடனே எல்லாத்தையும் நம்ம எடுத்துட வேண்டியதுதான்.
இது டீப் ஃப்ரை பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். இது ஆரோக்கியமாக இருக்கட்டும்னு சொல்லி நான் பணியாரக்கல்லில் போட்டு எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.